अस्सलामुअलैकुम வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் வந்து நல்லா ஆற இருக்கணும். நான் வந்து ஒரு 200 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதில் விட்டுடலாம். அரை கப் மில்க் எடுத்திருக்கேன். பால் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பும் போட்டு விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சிருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கோம். ஆயில் விட்டுடலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இனி நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு வெடித்ததும் உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். இருந்தால் போட்டுக்கிடுங்க. எனக்கு கடலை பருப்பு இதில் போடுறது பிடிக்காது. 2 வத்தல் மிளகு, கறிவேப்பிலை போட்டாச்சு. தாளித்து நம்ம இதில் கொட்டிடலாம். வெயில் நேரத்துக்கெல்லாம் தயிர் சாதம் சாப்பிட்றது நல்லது. எங்களுக்குனாலும் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இதெல்லாம் கொடுத்து விடலாம். சரி, இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். சைடிஸ்ட் வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம். வந்து சூடானதில் வந்து தயிர் சாதம் வந்து இது பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பண்ணுங்க, அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஒரு 8 காஞ்ச மிளகாயை ஊற போட்டுடுங்க. நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 கப்பு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். 2 கப்பு தண்ணி விட்டு 3 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டு விட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஊற போட்டு வச்சுருந்த இந்த வத்தல் மிளகா இதை போட்டுடலாம். ஒரு 5 பல்லு பூடு போட்டுடலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி போட்டுடலாம். இதை வந்து நம்ம லைட்டாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். காய் வச்சுருக்கோம். தேவையான அளவு கோகோனட் ஆயில் விட்டாச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு வெடித்ததும் அரை ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். இது பாயில் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இதில் போட்டு விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிறது வரை நம்ம கிளறி விட்டுக்கிடணும். சிம்மில் போட்டுக்கிடுங்க. போட்டாச்சு. நிமிஷம் மூடி வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் போட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி பண்ணி பாருங்கள். நம்ம வந்து காலையிலேருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு 8 மணிக்கு நம்ம லஞ்ச் ரெடி பண்ணுவோம். இது மதியானம் வரை இருக்கும். கண்டிப்பாக வந்து காயாமல் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இனி உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு பொரியலும் நம்ம வச்சாச்சு. நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு.